தீமை செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த தரீக தக்குவா எப்ப இருக்கணும்? 24 மணி நேரம் மனுஷன் இருந்துட்டே இருக்கும். இப்ப சோறு சாப்பிடுறோம், சோத்துல சூது செய்யணும். இந்த சோத்தை நன்மையாக்கி வைப்பவனும் தீமையாக்கி வைப்பவனும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. யாராவது புதிய உணவு சாப்பிடுறோம், ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், இந்த ஹோட்டலுக்காரர் கொடுக்குறாரு, இந்த உணவு நல்லதா கெட்டதா சந்தேகமா இருக்கு. உடனே பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய திருநாமத்துடன் உலகில் எந்த வஸ்துவும் தீமை செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இந்த உணவை உண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த உணவுல என்னதான் தீமை செய்யக்கூடிய வஸ்துக்கள் கலந்திருந்தாலும் நமக்கு தீமையே செய்யாது. அல்லாஹ் பாதுகாத்துருவான். வளர்ச்சிங்களா? ஏன்? அந்த வஸ்து ஃபீ நஃப்ஸி தன்தானே நன்மை தீமை செய்யக்கூடியதாக இல்லை. பெருமா புதுசா ஒரு ஊருக்கு போறாங்க, சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மின்னி அஸ்அலுக மின் கைரிஹா அல்லாஹ் மின்னி அஸ்அலுக மின் கைரிஹா அல்லாஹ் மின்னி அஸ்அலுக. ஒரு ஊருக்குள்ள வந்து கைரி மா ஃபீஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா ஷர்ரி மா ஃபீஹா. யா அல்லாஹ், இந்த ஊரின் நன்மையை உன்னிடம் கேட்கிறேன், இந்த ஊரில் உள்ளவர்களின் நன்மையை உன்னிடம் கேட்கிறேன், இந்த ஊரின் தீமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், இந்த ஊரில் உள்ளவர்களின் தீமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவா செய்வாங்க. ஒரு கல்யாணம் முடிச்சாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில கை வச்சு அல்லாஹ் மின்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜபல்தஹா அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலை. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் வந்து இந்த பெண்ணுடைய கைரை கேட்கிறேன், எந்த கைரை கொண்டு இந்த பெண்ணை படைத்தாயோ அந்த கைரை கேட்கிறேன், இந்த பெண்ணின் தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீமையை கொண்டு இந்த பெண்ணை படைத்தாயோ அதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு துவா செய்வாங்க. ஒரு வாகனம் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, பைக் வாங்கினா, குதிரை வாங்கினா, அந்த காலத்து குதிரை வாங்கினா உடனே துவா செய்வாங்க, இதன் கைரை கேட்கிறேன், இதன் ஷர்ரை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு துவா செய்வாங்க. பெருமானுடைய பழக்கம் ஒன்னொன்னையும் கேட்டான். அப்ப என்ன தெரியுது? கைரு ஷர்ரு வெளியில் இல்லை, ஒரே வஸ்துல தான் இருக்கு. அந்த மனைவியே அல்லாஹ் கைராக்கலாம் ஆக்குவான், ஷர்ராக்கலாம் ஆக்குவான். இந்த மனைவியின் கைரை உன்னிடம் கேட்கிறேன், இந்த மனைவியுடைய ஷர்ரை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு ஊருக்குள்ள போனா அந்த ஊரே நமக்கு கைராவாகலாம் ஷர்ராவாகலாம். இந்த ஊரின் கைரை கேட்கிறேன், நன்மையை கேட்கிறேன், இந்த ஊருடைய தீமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். இந்த வாகனத்தின் நன்மையை உன்னிடம் கேட்கிறேன், வாகனத்துடைய தீமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். இதெல்லாம் பாருங்க, வரிசையா பாருங்க, எல்லா துவாக்களையுமே என்ன தெரியுது? ஒரு வஸ்துவை உனக்கு நன்மையாக்குறதும் அல்லாதான், உனக்கு தீமையாக்குறதும் அல்லாதான். அல்லாஹ் நினைச்சா ஒரே வஸ்துவை சில பேருக்கு நன்மையாக்குவான், சில பேருக்கு தீமையாக்கும். இப்ப மழை பெஞ்சு இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் ஊரே குளிர்ந்து போச்சு, நம்ம கல்வெல்லாம் குளிர்ந்து போச்சு நாம நினைக்கிறோம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மழை புடி புடின்னு பிடிச்சிருச்சுக்காங்க. ஒரு நடைபாதை வியாபாரி அப்பதான் வந்து கொண்டு எல்லா போர்வையும் தெருவில் விரிச்சு கடை போட்டுருப்பாரு. சனச்சன மழை அடிச்சோன்னு பாதி போர் நினைச்சு போயிருக்கும். வாரி சுருட்டி எடுத்து உள்ள வச்சு ஏன் தான் இந்த நேரத்தில் மழை பெய்யுதோ அவர் நினைப்பாரு, அவருடைய நினைப்பு அப்படி இருக்கும். அப்ப ஒருத்தருக்கு அந்த மழை ஹைரா இருக்கு, அதே மழை இன்னொருத்தருக்கு ஷர்ரா இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க ஐஸ்கிரீம் கடை கண்டுபிடிச்சுங்க, வெயில் கடுமையா இருக்குதுங்க, சே ஒரு நல்ல கூலா இப்பதான் குளிர்காலம் வருமானு முறைச்சு பார்ப்பாங்க உங்களுக்கு. நாங்களாம் வாழ்றது பிடிக்கலையா உனக்கு? புரிஞ்சுங்களா? ஐஸ்கிரீம் வாசட்டு மலைக்கு துவாசிக்கிற நீ ஓட்டன்னா அவன் மண்டல எப்படி துரத்துவான் அவங்களே. அவனுக்கு வாழ்க்கையே அது. அவன் கடை பிடிச்சு வாடகை கொடுத்து வச்சிருக்கானே, அந்த 4 மாசம் தான் வியாபாரமே. அடுத்த குளிர்ல போய் அவன் மழை அவன் போய் ஐஸ்கிரீம் வாங்குவான். அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல தாத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டங்கள்ல ஒரு தேவையை பூர்த்தி செய்யணும். இது அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல். கைரோ ஷர் எங்க இருக்கு? அவன்கிட்ட தான். நன்மை தீமை அல்லாஹ் விட்டு வெளியில வரவே இல்லைம்மா. நன்மையும் அவன்கிட்ட தான் இருக்கு, தீமையும் அவன்கிட்ட தான் இருக்கு. எந்த வஸ்துல அல்லாஹ் வெளிப்படுத்துறானோ அங்கதான் வெளிப்படுத்தும். அல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதன் மீது நான் ஈமான் கொண்டேன். இது ஈமான்ல 7ல 1 சொல்லி ஒன்னாச்சு இல்லையா? இப்ப இது வந்து ஈமான்ல இருக்கு. உலகத்துல வந்துருச்சானா வரல. நாம எதை பார்த்தாலும் அவன் தாங்க கெடுத்தான், இவன் தாங்க நல்லது செஞ்சான் என்று நல்லது செய்தவரை புகழ்வதும் பாராட்டுவதும், நமக்கு தீமை செய்தவர்களை காலமெல்லாம் வெறுப்பதுமாக உட்கார்ந்து நம்முடைய வார்த்தையை மாத்திட்டோம். நம்ம அல்லாதான் எனக்கு தேவையை பூர்த்தி செய்யறான், நன்மை தீமை எல்லாம் செய்யறான். செயல்பாட்டுல வரல பாத்தீங்களா? அதைத்தான் சேகமாரில் செயல்பாட்டை கொண்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க.
ஹைரோ ஷரை பத்தி சொல்லுங்க. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد